ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி கிராமர் ரூல்ஸ். ஓகேவா? சப்போஸ் சில ரூல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். பட் எக்ஸாக்டாக எப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஒரு சிலருக்கு இன்னுமே வந்துட்டு டவுட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நமக்கு எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் ஸ்வாப் இந்த மாதிரி கொஷின்ஸ்லேயே வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளால் அந்த எரரில் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டிஃப்ரென்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா மச், மெனி அண்ட் மோர். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஸ்டில் கன்ஃபியூஷன் இருக்கலாம் மேபி. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ மச், மெனி, மோர் அப்படின்னா என்னன்னா மச், மெனி இதுக்கு மீனிங் என்னன்னா மச், மெனி அப்படின்றது நிறைய அப்படிங்கிறது தான். மச்னாலும் நிறைய தான், மெனினாலும் நிறைய தான். பட் இந்த மச் எதுக்கு யூஸ் பண்ணணும், மெனி எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மோர் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் அதை முடிச்சுட்டு வரேன். ஓகேவா? ஸோ மச் அப்படின்னாலும் நிறைய, மெனி அப்படின்னாலும் நிறைய. பட் இது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, மச் பாருங்க, அ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சம்திங். மச் அதே தான், மச்னா நிறைய. அ லார்ஜ் அமௌண்ட், எக்ஸ்டென்ட், டிகிரி. மச்னாலே நிறைய. ஓகே. மச்னா நிறைய. ஓகே. எங்கே யூஸ் பண்ணணும்? இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அன்கவுண்டபிள் நவுன். மச் வந்து இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, ஐ ஹாவ் மச் சாக்லேட்ஸ், ஐ ஹாவ் மச் சாக்லேட்ஸ், ஆர் அதர்வைஸ் ஐ ஹாவ் மச் மொபைல்ஸ், மச் பென்ஸ், இப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ராங். பிகாஸ் சாக்லேட் என்ன கவுண்டபிள் நவுன், மொபைல் கவுண்டபிள் நவுன், பென் கவுண்டபிள் நவுன். ஸோ அப்போ இந்த மச் எங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன, அது உங்களால் என்ன முடியாது. ஸோ அந்த மாதிரி நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த மச்சை யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி நெகட்டிவ் அண்ட் கொஷின்ஸுக்கு இது வரும். ஓகேவா? ஸோ பாருங்க, மச் அப்போ எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி இந்த மச்சை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஷால் மிஸ் யூ வெரி மச். ஐ ஷால் மிஸ் யூ வெரி மச். நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ இந்த மிஸ் தான் இந்த வெரி மச். ஓகேவா? நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்றது. அப்போ இந்த மிஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுமா? மிஸ் பண்ணுறது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றத இதை வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இது வந்து என்ன பண்ண முடியும், ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபீல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபீல் அப்படின்றது எதில் வரும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். ஓகேவா? ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனு எதில் தான் வரும் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான். ஃபீல் பண்ணுறது, மிஸ் பண்ணுறது, கேர் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு என்ன ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அது வந்து கவுண்டபிள் நவுன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஐ ஷால் மிஸ் யூ வெரி மச் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா இந்த மிஸ் அப்படின்றப்ப. ஓகேவா? நெக்ஸ்ட், there is too much noise in the class. இந்த நாய்ஸை நீங்கள் பார்க்க முடியுமா? நாய்ஸ் வந்து கேட்க தான் முடியும். ஓகே. பட் அதை கவுண்ட் பண்ண முடியுமா, இது 1 நாய்ஸ், இது 2 நாய்ஸ், 3 நாய்ஸ் அப்படின்னு? ஸோ நாய்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இப்படி ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் இந்த மச் யூஸ் பண்ணணும். மச் நாய்ஸ், நிறைய நாய்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கு, ரொம்ப டூ மச் ஆஃப் நாய்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்த நாய்ஸ் மச் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹவு மச் வாட்டர் டு யூ நீட். வாட்டர் என்ன முடியுமா, வாட்டரை என்ன முடியாது. வாட்டர், ஆயில், கேஸ், இதெல்லாம் என்ன முடியாது. திஸ் இஸ் வாட் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இதுக்கு முன்னாடி இது நம்ம கேட்குறோம், ஹவு மச் வாட்டர், ஹவு மச் உனக்கு எவ்வளவு வாட்டர் உனக்கு வேணும். இது வந்து கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் இந்த மச் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஐ ஷால் மிஸ் யூ வெரி மச். தேர் இஸ் டூ மச் நாய்ஸ் இன் த கிளாஸ். ஹவு மச் வாட்டர் டு யூ நீட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில், அதாவது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் உங்களால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, அங்கே வந்து நிறைய அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதை அப்படின்னா அந்த அன்கவுண்டபிள் நவுனை வந்துட்டு நிறைய நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த மச் அப்படின்ற வேர்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெனி. மெனிக்கு என்ன பார்த்தோம்? மெனி அப்படின்னாலே என்ன, நிறைய தான். ஓகேவா? ஸோ அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் திங்ஸ்
லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளோ ஒரு திங்ஸோ வந்து நிறைய இருக்கும்போது அங்கே நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ பீப்புளோ திங்கோ வந்து என்ன பண்ண முடியும்? வி கேன் கவுண்ட், ரைட்? இட்ஸ் அ கவுண்டபிள் நவுன். பீப்புளே திங்கே நம்மளால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். 5 பேர், 10 பேர், 50 பேர், 10 திங்ஸ், 10 பென்னு, 10 பில்லோஸ், 10 லேப்டாப்ஸ், 10 பென்ஸ் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு கவுண்டபிள் நவுனை நீங்க நிறைய அப்படின்னு நீங்க சொல்லும் போது இந்த மெனி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் கவுண்டபிள் நவுன்ஸ் எஸ்பெஷலி இன் நெகட்டிவ் ஒன் கொஷின்ஸ். இதுவும் நெகட்டிவ் ஒன் கொஷின்ஸுக்கும் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்கவுண்டபிள் நவுன். ஒரு அன்கவுண்டபிள் நவுன் நிறைய இருக்கு, நிறைய அப்படின்னு நீங்க பேசும்போது இந்த மெனி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், many a time we did make blood count for the patient. அதாவது என்னன்னா, இங்க பாருங்க, ஆக்சுவலி டைம் வந்து எண்ண முடியாது தான். ஜென்ரல் டைம் இன் ஜென்ரல் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் காலத்தை நம்மளால எண்ண முடியுமா? எண்ண முடியாது. பட் அதை நம்ம எப்படி கொண்டு வந்து கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஆர்ஸ் இப்படி வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இந்த கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுன்ற ஆப்ஷன் வருது இல்லையா? ஸோ அதில் தான் வந்துட்டு இதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மெனி அ டைம், நம்ம நிறைய டைம் வந்துட்டு we did make blood count for the patient. இந்த கவுண்ட் வந்து நம்ம நிறைய டைம் எடுத்திருக்கிறோம். பிளட் கவுண்ட் வந்து நிறைய டைம் எடுத்திருக்கிறோம் பேஷண்ட்க்கு. ஓகேவா? ஸோ மெனி அ டைம் we did make blood count for the patient. நெக்ஸ்ட், மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஜென்ரல். மெனி ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஒன் இன் ஸ்பெஷல். எல்லாருக்குமே அதான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் யாரோ ஒருத்தர் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க, ரொம்ப பெஸ்டியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஜென்ரல், பொதுவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன? இட்ஸ் அ கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் முன்னாடி மெனி. இங்கே மச் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் மச் இஸ் யூஸ்டு ஃபார் அன்கவுண்டபிள். Here friends is countable noun. So countable nounக்கு முன்னாடி many. Many friends in general. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொதுவாக இருக்கிறாங்க, பட் ஒன் இன் ஸ்பெஷல். யாரோ ஒருத்தர் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஜென்ரல், ஒன் இன் ஸ்பெஷல். நெக்ஸ்ட் ஒன், மெனி ஹேண்ட்ஸ் மேக் அ பர்டன் லைட்டர். நிறைய ஹேண்ட் வந்து ஜென்ரலாகவே சொல்லுவாங்களே, யுனைட்டாக இருக்கும்போது எல்லாமே வந்து சிம்பிளாக ஈஸியாக லைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ மெனி ஹேண்ட்ஸ் வந்து சேரும்போது அந்த பேர்டன் வந்து எப்படி இருக்குது? ரொம்ப லைட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி ஹேண்ட்ஸ் இஸ் வாட்? இட்ஸ் அ கவுண்டபிள் நவுன். ஸோ மெனி ஹேண்ட்ஸ் மேக் அ பேர்டன் லைட்டர். ஸோ ஹேண்ட்ஸ் நிறைய கைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேர்டனை வந்து லைட்டர் ஆக்குது, எப்பவுமே குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மெனி. Many hands make a burden lighter. ஓகேவா? ஸோ மெனி எதுக்கு யூஸ் பண்ணணும்? கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். மச் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஒரு அன்கவுண்டபிள் நவுன் முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், many a time we did make blood count for the patient. Many friends in general, one in special. Many hands make a burden lighter. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மோர் அப்படின்னா என்னன்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோர் அப்படின்னா என்னன்னா, ஓகே, நம்ம டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். அ கிரேட்டர் ஆர் அடிஷ்னல் அமௌண்ட் ஆர் டிகிரி ஆஃப் something extra as well as what you have. அதாவது it is used for both countable and uncountable noun. அதாவது என்னன்னா, மோர் அப்படின்றது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, ஆல்ரெடி சம்வாட் உங்ககிட்ட இருக்கு, பட் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும், ஆல்ரெடி உங்க யூ ஹாவ் சம்திங் இன் யுவர் ஹேண்ட், பட் ஸ்டில் யூ நீட் மோர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல எனக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இந்த மோர் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த மோர் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அன்கவுண்டபிள் ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மச் மெனியை பொறுத்த வரைக்கும் மச் வந்து அன்கவுண்டபிளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மெனின்றது கவுண்டபிள் ஒன்றுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோமா. பட் இந்த மோரை வந்துட்டு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்க ஏதோ ஒன்று வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு, பட் அது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா வேணும், எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்ற கண்டிஷன்ல இந்த மோர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், there are a couple more files to read. இங்க ஃபைல்ஸ் வந்து என்ன? கவுண்டபிள் நவுன். நிறைய ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் நம்ம இந்த மோர் யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, ஆல்ரெடி நான் நிறைய ஃபைல்ஸ் படிச்சாச்சு, ஸ்டில் இன்னும் நிறைய இருக்கு,
படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. There are a couple more files to read. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் there are 4 more stops to மணிப்பூர். அதாவது நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நீங்க மணிப்பூர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்க வந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில 1 2 3 4 நீங்க இந்த ஸ்டாப்ல இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து 4 more ஸ்டாப் இருக்கு மணிப்பூரை ரீச் பண்றதுக்கு. ஓகேவா? ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணியாச்சு. இன்னும் இவ்வளோ இருக்கு அப்படின்னு இன்னும் இவ்வளோ போகணும், இன்னும் இவ்வளோ இருக்கு அப்படின்னு பேசும்போது இந்த மோர் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்டாப்ஸும் வந்துட்டு என்ன கவுண்டபிள் நவுன். ஸோ தேர் ஆர் 4 more stops to மணிப்பூர். நெக்ஸ்ட் ப்ளீஸ் பி மோர் கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். கேர்ஃபுல் அப்படின்றது என்ன கவனமா இருக்கணும் அப்படின்றது. இந்த கவனமா இருக்கணும் அப்படின்றத கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் அன்கவுண்டபிள் நவுன். திஸ் இஸ் வாட் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மோரை வந்துட்டு எங்க யூஸ் பண்ணலாம்? ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் பி மோர் கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு பேசும்போது இதை யூஸ் பண்ணும். இந்த மோர் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் யூ ஷுட் put more effort into your work. effort வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. This is uncountable noun. So you should put more effort into your work. You should put more effort into your work. Okay, more அப்படின்றது என்ன? ஆல்ரெடி யூ ஹாவ் சம்திங், யூ நீட் அடிஷனல் அமௌண்ட் ஆர் அதர்வைஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், வாண்ட் அடிஷனல் அமௌண்ட் ஆர் யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா சம்திங். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல மோர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த மோர் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்? போத் கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் அ கப்புள் மோர் ஃபைல்ஸ் டு ரீட். தேர் ஆர் 4 more stops to மணிப்பூர். நெக்ஸ்ட் ஒன் please be more careful next time. And fourth one, you should put more effort into your work. Okay va? So இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த more யூஸ் பண்ணிக்கலாம். So much, many and more. Difference பார்த்தாச்சா? much அப்படின்றது எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு much many அப்படின்னாலே நிறைய அப்படின்றது தான். ஸோ மச் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும், மெனி அப்படின்றது ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும், மோர் அப்படின்றது both countable noun and uncountable noun முன்னாடி யூஸ் பண்ணணும். So more அப்படின்றது என்ன? ஆல்ரெடி you have something in your hand but you still need more அப்படின்ற கண்டிஷன்ல இந்த more யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.